ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள பொருள் தரக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 டேர்மும் சேர்த்து கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 134 இருக்குது. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சுடர், ஒளி, ஆனந்தம், மகிழ்ச்சி, பராபரம் அப்படின்னா மேலான பொருள், இறைவன், வினை, செயல், காப்பு, காவல், நீரவர் அப்படின்னா அறிவுடையார், கேண்மை, நட்பு, பேதையார் அப்படின்னா அறிவிலார், நவில்தொறும் கற்க கற்க, நயம், இன்பம், நகுதல் அப்படின்னா சிரித்தல், நட்டல், நட்பு கொள்ளுதல், இடித்தல், கடிந்துரைத்தல், கிழமை, உரிமை, முகநக அப்படின்னா முகம் மலர, அகம், உள்ளம், ஆறு, நல்வழி, உய்த்து, செலுத்தி, அல்லல் அப்படின்னா துன்பம், உடுக்கைனா ஆடை, இடுக்கண், துன்பம், களைவது அப்படின்னா நீக்குவது, கொட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல், ஊன்றும், தாங்கும், புனைதல், புகழ்தல், புல் அப்படின்னா கீழான, குளவி, குழந்தை, பிணி, நோய், கலரும், பேசும், மயரினா மயக்கம், செலவர், வஞ்சகர், மண்ணுயிர் அப்படின்னா நிலைபெற்ற உயிர், குவை அப்படின்னா குவியல், மாறன், மன்மதன், வல்லை அப்படின்னா நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு, அலகு, கோழி, ஆலினா கடல், வடியம்புனா வடிக்கப்பட்ட அம்பு, விசும்பு, வானம், செற்றான், வென்றான், அரவுனா பாம்பு, பிள்ளை குருகு அப்படின்னா நாரை குஞ்சு, வல்லை அப்படின்னா ஒரு வகை நீர்க்கொடி, கடானா எருமை, வவ்வி அப்படின்னா கவ்வி, சங்கின் பிள்ளை அப்படின்னா சங்கு குஞ்சுகள், கொடி அப்படின்னா பவளக்கொடி, கோடு, கொம்பு, களி அப்படின்னா உப்பங்களி, திரை அப்படின்னா அலை, மேதி, எருமை, கல் அப்படின்னா தேன், புல் அப்படின்னா அன்னம், சேடி, தோழி, ஈரிருவர் அப்படின்னா நால்வர், ஊசலாடுற்றாள் அப்படின்னா மனம் தடுமாறினாள், தார் அப்படின்னா மாலை, செம்மை சேர், புகழ்மிகு, கடிமாலை அப்படின்னா மணமாலை, சூழ்விதி அப்படின்னா நல்வினை, காசினி, நிலம், நன்னுதல் அப்படின்னா அழகிய நெற்றி, வெல்கி அப்படின்னா நாணி, களிக்கூற மகிழ்ச்சி பொங்க, வயவேந்து அப்படின்னா வெற்றி வேந்தன், நலனை தான் அப்படி சொல்லுவாங்க, மல்லல், வளம், மருகு அப்படின்னா அரச வீதி, மடநாகு, இளைய பசு, மலவிடை, இளங்காலை, மடநாகுனா இளைய பசு, மலவிடை அப்படின்னா இளங்காலை, செம்மாந்து, பெருமிதத்துடன், மது அப்படின்னா தேன், தியங்கி, மயங்கி, சம்பு, நாவல், மதியம் அப்படின்னா நிலவு, வாய்மை, உண்மை, கலையும் அப்படின்னா நீக்கும், வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை, 3 சொல்லின்னு வருது வன்மை, அதை பார்த்துக்கோங்க, வள்ளல் தன்மை, துலங்குதல், விளங்குதல், செய்மை அப்படின்னா தொலைவு, தவம் அப்படின்னா பெரும்பேறு, திடம் அப்படின்னா உறுதி, மெய்ஞானம் அப்படின்னா மெய்யறிவு, உபாயம், வழிவகை, நகை அப்படின்னா புன்னகை, முகை, மொட்டு, மேனி, உடல், தாது அப்படின்னா மகரந்தம், போது, மலர், பொய்கை அப்படின்னா குளம், பூகம் அப்படின்னா கமுகம் அதாவது பாக்கு மரம், திரள் அப்படின்னா வலிமை, மறவர், வீரர், வழக்கு அப்படின்னா நன்னெறி, ஆன்ற, உயர்ந்த, நயன்னா நேர்மை, நன்றி, உதவி, நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும், பாடறிவார், நெறியுடையார், மாய்வது அப்படின்னா அழிவது, அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி, நண்பு அப்படின்னா நட்பு, நயம் இல்லை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற, கடை அப்படின்னா இழிவு, நகல் வல்லார் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர், மாயிரு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம், திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது, பசியறாது அப்படின்னா பசித்துயர் நீங்காது, அயர்ந்த, களைப்புற்ற, நீடிய, தீராத, வான் பெற்ற நதி அப்படின்னா கங்கையாறு, துழாயலங்கல் அப்படின்னா துளசி மாலை, கலபம், சந்தனம், புயம் அப்படின்னா தோல், தைவந்து அப்படின்னா தொட்டு தடவி, ஊன் 2 சொல்லின்னு அதை பார்த்துக்கோங்க, தசை, பகல்லி அப்படின்னா அம்பு, நாமம், பெயர், இருநிலம், பெரிய உலகம், கைமாறு அப்படின்னா பயன், மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற, தேட்டையிட அப்படின்னா செல்வம் திரட்ட, மீட்சி, மேன்மை, மால, நீங்க, மதி அப்படின்னா அறிவு, அமுதக்கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி, உதயம், கதிரவன், மதுரம் அப்படின்னா இனிமை, நரவம் அப்படின்னா தேன்,
கழுவுத்துகளர் அப்படின்னா குற்றமற்றவர். சலதி அப்படின்னா கடல். அழுகுயில் அப்படின்னா அளவில்லாத. புவனம் அப்படின்னா உலகம். மதலை குழந்தை. பருதிபுரி அப்படின்னா கதிரவன் வழிபட்ட இடம், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் உள்ள பொருள் தரக்க ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.